Hi friends, welcome to சுமதியக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பர்வான ஆப்பமும் தேங்காய் பாலும் தாங்க. செமையான காம்பினேஷனுங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீட்டு சமையலை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஆப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாங்க. எப்போவுமே ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இந்த டம்ளர் தாங்க. இந்த டம்ளரில் தான் நம்ம அளவு எப்போவுமே எடுத்துக்கிறோம். இதே அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1.5 டம்ளர் அளவு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, அரை மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு. ஆப்ப மாவை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாத்தையுமே ஊற வைக்கணும். இட்லி அரிசி, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து, அரை கைப்பிடி அளவு பழைய சாதம். இந்த 5 பொருளையுமே ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காவை ஒரு சுற்று விட்டுக்கலாம். இது கூட 6 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கிரைண்டர், மிக்ஸி எது யூஸ் பண்ணாலும் ஓகே. இந்தளவு நம்மளுக்கு நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சது எல்லாமே மாவை ஆட்டி எடுத்துட்டு இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் தேவையான அளவு உப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நைட்டு இதை நம்ம ஆட் பண்ணி வச்சிடணும். ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். காலையிலத்துக்குள்ளார எப்படியும் இந்த மாவு நல்லா புளிச்சு பொங்கி வருங்க. அதுதான் கரெக்டான பதம். நம்மளுக்கு ஆப்ப மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 8 மணி நேரம் தாங்க. அவ்வளோதான். நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா காலைல செம்மையான ஒரு ஆப்பத்தை பார்த்துடலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சுங்க. கலந்துட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்மளோட ஆப்பத்துக்காக. ஓகேவா? சூப்போங்க. காலையில் பாருங்கள் மாவு செமையாக பொங்கியிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு மார்னிங் பார்க்குறப்ப. இது கூட நம்ம எப்போவுமே ஆப்பத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது சோடா உப்பு தாங்க. கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி மாவுக்குள்ளே கலந்துக்குங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆப்பம் அப்படின்னாவே கொஞ்சம் புதுன்னு புஷ்ஷுன்னு இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக சோடா உப்பு முக்கியங்க. இந்த மாதிரி காலையில் நல்லா மாவு பொங்கினதுக்கப்புறம் சோடா உப்பையும் உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க நம்மளோட ஆப்ப மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நம்மளோட ஆப்ப மாவு. இப்போ ஆப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து எது தான் ரெடி பண்ணணுங்க? நம்மளோட சைடிஷ் தாங்க. தவிர்க்கவே முடியாத சூப்பர்வான சைடிஷ் தேங்காய் பால் தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி. தேங்காய் பாலுக்கு தேவையானது அரை மூடி தேங்காய், 150 கிராம் சர்க்கரை, 6 ஏலக்காய். இந்த 3 பொருள் தாங்க தேங்காய் பாலுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவையெல்லாம் போட்டுக்கலாங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 ஏலக்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் ஏலக்காவும் நல்லா அரைப்படணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் ஒரு டைம் சுற்று விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்படும். இதே மாதிரி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு ஃபில்டரில் மூலியமாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நீங்கள் காடா துணி யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணாலும் ஓகே, இல்லை மெலிசா ஏதாவது ஒயிட் துணி யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் ஓகே. நம்மளுக்கு இப்படி தான் தேங்காய் பாலை வடிகட்டி எடுக்கணும். இப்போ தேங்காய் பால் நல்லா இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இதே தேங்காவை நீங்கள் இதே மாதிரி மிக்சியில் ஒரு 2 டைம் சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 3 சுற்றுக்கு மேலே இந்த தேங்காய் அரைச்சிங்க அப்படின்னா அதில் பால் கிடைக்காது. ஸோ அதனால் 3 சுற்று தான் மதி. அது வரைக்கும் மட்டும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி தேங்காய் பாலை எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது நம்மளோட தேங்காய் பால். இப்போ தேங்காய் பாலை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை மிக்சியில் நம்ம அடிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி தேங்காய் பாலை தனியாக எடுத்துட்டு தான் சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் சர்க்கரையை அப்போவே மிக்சிலேயே அடிச்சிங்க அப்படின்னா சர்க்கரையோட இனிப்பு பதத்தை தேங்காய் எடுத்துரும். அதனால தான் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்படி போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் செமையாக கிடைக்கும். சர்க்கரை உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளோட மெயின் டிஷ்ஷான ஆப்பத்தை ரெடி பண்ணிடலாங்க. ஆப்பக்கல்லை நம்ம வச்சாச்சு. ஆப்பக்கல் நல்லா ஹீட் ஆகட்டும். நான்ஸ்டிக் நீங்கள் ஆப்பக்கல் வச்சாலும் ஓகே, இந்த மாதிரி ஆப்பக்கல் வச்சாலும் ஓகே, எதுனாலுமே ஓகே தாங்க. ஆப்பம் கரெக்டாக வந்தால் போதும். ஆப்பத்துக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்ற மாட்டோம். இந்த மாதிரி தேங்காய் மஞ்சியில் லைட்டாக எண்ணெயை மட்டும் தடவி விடுங்க போதும். எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது ஆப்பத்துக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பராக மாவு இருக்குங்க. இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒரு கரண்டி மாவை எடுத்து நம்ம அப்படியே உள்ளே ஊற்றி அப்படியே சாங்கோட சூப்பராக ஆப்பத்தை அப்படிக்கே ஒரு சுற்று, லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வர மாதிரி நல்லா சுற்றிக்குங்க. இதுதான் ஆப்பம் ஊற்றுறோட ஸ்டைல். இது வரைக்கும் ஆப்பம் ஊற்றாதவங்க இனிமேல் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க நம்மளோட ஆப்பம். மூடி வச்சாச்சு. வேகுதான்னு பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு இறங்கியிருக்கு.
இது தாங்க நம்மளோட ஆப்பம். ஸோ ஒரு வித்தின் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஆப்பம் தேவையோ அவ்வளோ ஆப்பத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் சுட்டாலும் சூப்பரான ஆப்பம் எப்பவும் போல் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலையும் ரெடி பண்ணியாச்சு. சூப்பர்வான மிருதுவான சாஃப்டான ஸ்பாஞ்சான ஆப்பத்துக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.